நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கோடி கோடி. பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடி கோடி. சித்த பெருமக்களுக்கு நன்றிகள் கோடி கோடி. நாம் இப்போ பார்க்க போகிறது தாந்திரிக் பரிகாரத்தில் ஒயிட் மேஜிக் சம்மந்தப்பட்ட பரிகாரம். அதாவது பொதுவாகவே நான் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது நான் படித்ததும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது, அதுக்கு போகிறதும் கிடையாது. அது பாவம் என்பதால் அந்த பக்கத்துலேயே நான் போகிறது கிடையாது. மேஜிக் அப்படின்னாலே என்ன? மாயாஜாலமாக நடக்கக்கூடியது, அதிசயமாக அற்புதமாக நடக்கக்கூடியது தான். அதில் ஒயிட் மேஜிக் இருக்குது, கோல்டு மேஜிக் இருக்குது, சில்வர் மேஜிக் இருக்குது, காப்பர் மேஜிக் இருக்குது, விதவிதமாக வச்சுருக்காங்க. இதில் பிளாக் மேஜிக்குங்கிறது ஏவல் பில்லி சூனியம், ஒருத்தனை கெடுக்கிறது, ஒருத்தனை வதைக்கிறது தான் இந்த பிளாக் மேஜிக், மாந்திரீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நம்ம என்றைக்குமே போகக்கூடாது. ஒருத்தனை கெடுக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. சில பேர் நிறைய அதில் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அதில் நிறைய போர்ட்டுண்டிகளும் இருக்காங்க, நிறைய போலிகளும் இருக்காங்க, உண்மையாக செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அது கேரளாவில் இருந்து தான் வந்ததாக ஒரு வழக்கு உண்டு, வழக்கு சொல்லு உண்டு. மாந்திரிகம் அப்படின்னாலே கேரளேட்டு. இப்போ இன்றைக்கி அது பாண்டிச்சேரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. மாந்திரியத்து பக்கத்தில் நம்ம போகவே கூடாது. மாந்திரியத்தை தொட்டவன் அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் அழிவு, ஆயுதத்தை எடுத்தவன் ஆயுதத்தால் அழிவு அப்படிங்கிற மாதிரி தான விஷயம்தான் அந்த மாந்திரிகம்ங்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு செய்வன வச்சுருக்காங்களா, எனக்கு செய்வன வச்சுருக்காங்களா, எங்கள் ஃபேமிலிக்கு செய்வன வச்சுருக்காங்களா, இப்படிலாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாமே அதை ஒரு அடிஷ்னல் கொஸ்டினாகவே வச்சுருப்பாங்க. என்னன்னே தெரியலைங்க, எங்கள் வீட்டில் அமானுஷ்யமாக நிறைய நடக்குது, செய்வன வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஒரு கேள்வி வந்ததுனாலே அது உண்டுன்னு அர்த்தம். முதல்ல அது ஒன்று இருக்குது, அது ஜென்ரலான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் செய்வினைக்கு மிக முக்கியமான கிரகம் மாந்தி. மாந்தினா பிரேதங்களின் அரசன், சனியோட பையன். அவர் பகலில் குளிகனாக இருப்பார், நைட்டானா மாந்தி ஆயிடுவார். ஸோ ஒருத்தரின் சாவை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் சனி, மாந்தி, இந்த ராகு, இந்த மாதிரியான பாவகிரகங்கள் தான். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு தாந்திரிக் பொருள். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பேர் புனுகுன்னு சொல்லுவாங்க. பைரவருக்கு ரொம்ப பிடிச்சது. புனுகு பூனையிலிருந்து தயார் செய்யக்கூடியது. இந்த இது மார்க்கெட்டில் நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும். ஒரிஜினல் புனுகுங்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப விலையானது. ஒரிஜினல் புனுகுங்களாம் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாதது, லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். மார்க்கெட்டில் கெமிக்கல் கலந்தால் சில விஷயங்களாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் புனுகுலாம் இன்றைக்கி கோயில்கள்லாம் ஒரிஜினல் புனுகு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த புனுகுக்கு ஓரளவு சக்தி உண்டு. புனுகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைகளில் வாங்கிக்கொள்ளலாம். இதில் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான். நமக்கு இது இதை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளிலேயே வாங்குங்க. அதாவது எந்த அளவுக்கு அதோட ஸ்மெல்லு திறந்தாலே தூக்கும். அந்த கவரை பிரிச்சிட்டனால இந்த கவரில் எவ்வளவு இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பளபளன்னு மின்னுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதோட இது தான், அந்த நீர் தான். இதுவே செம ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். இந்த புனுகு நாம் அப்படி எடுத்து நாம் நம்மளே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. புனுகு அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒருத்தன் வெற்றி பெறணும், ஒருத்தனுக்கு கொடுத்த பணம் வரணும், ஒருத்தன்கிட்ட போய் பணம் வசூல் பண்ணணும், புனுகை வச்சுட்டு போனோம்னா அது நல்லபடியாக நடக்கும். உண்மையிலே அந்த புணுவுக்கு சக்தி இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். நான் இது சேல்லாம் பண்ணல, உடனே இந்த புணுகு கிடைக்குமா இது பண்ணுமான்னு. நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. அது கண்டிப்பாக, ஏன்னா இதை நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகலாம் நான் இது பண்ணல. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட புணுகு வாங்குங்கன்னு நான் சொல்லலை. புணுகு இவ்வளோ விலை என்கிட்ட வாங்குங்கிறதுக்காக சொல்ல, தகவலுக்கு சொல்கிறேன். இதை பைரவருக்கு சாத்தலாம். தேய்பிரை அஷ்டமியானால் இந்த புணுகை வாங்கிட்டு போய் நீங்கள் பைரவர் கொடுத்தீங்கன்னா அவங்க பைரவருக்கு சாத்துவாங்க. அதை நீங்கள் சாத்துனீங்க அப்படின்னா பிரமாதமாக உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கும். இந்த பிளாக் மேஜிக்ங்கிறது உங்கள் பக்கத்துலேயே வராது. தனதானிய ஐஸ்வர்யம் கிடைக்கும். பைரவருக்கு இந்த புணுகு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இதுதான் புணுகு. நிறைய இடங்களில் சில கோயில்களில் அபிஷேக ஆராதனை செய்யாத கோயில், அதாவது அபிஷேகமே செய்யாத கோயிலில் புணுகு தான் கடவுள்களுக்கு சாத்துவாங்க. ஏங்க அப்போ அது எப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பொருள். அதை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ஐஸ்வர்யம், பணம், நமக்கு செல்வ வளம் பெருகும், தனதானிய பிராப்தி, அதிர்ஷ்டம் உண்டு, நமக்கு செல்வாக்கு உயரும். புணுகு அப்படிங்கிறது ஒரு பூனை. அந்த பூனையிலேருந்து தயாரிக்க புணுகு பூனை அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கெலாம் அதை தேட வேண்டியதாக இருக்குது அந்த புனுகு புனியை. ஏன்னா வந்து எல்லாருமே புனுகு காஸ்ட்லி, புனுகு வந்து இது பண்ணணும், புனுகு வச்சுருந்தா நமக்கு லட்சமாக கொட்டும், கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு அதை வந்து அந்த இனமே இப்போ இல்லாமல் போன மாதிரி ஆயிடுது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது அவங்க சில இதெல்லாம் போட்டு அரகஜா அந்த இதுன்னு மிக்ஸ் பண்ணி புனுகுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இது நம்ம தயாரிக்க முடியாது. புரியுதுங்களா? நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பூஜா பொருட்கள் இந்த மாதிரியான இடங்களில் இது கிடைக்கும். ஒரிஜினல் புனுகுங்கிறது சில பேர் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறான், 600 ரூபாய்க்கு விற்கிறான். அதெல்லாம் வந்து புனுகுன்னே நம்ம ஏற்றுக்கவே முடியாது. புனுகு ஒரிஜினல்னாலே அது கோயில்களில் நிறைய இடங்களில் சாத்துறாங்க, அது ஒரிஜினல் புனுகு. அப்போ பைரவருக்கு வச்சு அந்த புனுகை எடுத்து இதை கொண்டு போய் அவருக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம்னா என்ன, அவருக்கு மேலே சாத்திட்டு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நாம் வச்சுக்கிட்டு நாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இந்த புனுகு நான் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, இது நன்றாக வேலை செய்யக்கூடியது, இதை பயன்படுத்துங்கள். இது எல்லா விதமான இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறது மிகப்பெரிய அளவு நமக்கு ஒரு சக்தி இருக்கின்ற ஒன்று தான். இது நமக்கு பிரமாதமாக வேலை செய்யும். என்ன ஒரு தூக்கலான ஸ்மெல்லு. அதாவது வாசனை அப்படிங்கிறதே வந்து நறுமண பொருட்களே வந்து இறைவனுக்கு, தேவதைகளுக்கு, சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சுக்கிரன் அப்படின்னாலே நறுமண திரவியங்கள், திரவிய பொருட்கள் எல்லாமே, அதாவது நன்றாக நறுமணம் வீசக்கூடிய பொருட்கள் சுக்கிரன். பேடு ஸ்மெல் அடிக்கக்கூடியது எல்லாமே சனி, கேது, ராகு அப்படின்னு போயிடும். துர்நாத்தம், சாக்கடை சனி, அது மாதிரியானது. இன்னும் கழிவறை அது மாதிரியானதெல்லாம் கேது. அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். யார் யார் என்ன எப்படி இருக்கணும், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த இதெல்லாம் பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜ்.